நம்மளோட டெய்லி லைஃப்ல சில பேர் நமக்கு தெரியாமையே நம்மள மேனிபுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி மேனிபுலேஷன் டாக்டிக்ஸை முன்னாடியே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா உங்களை நீங்கள் அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றி மேனிபுலேட் பண்ணுறவங்க யாராக வேணா இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் செட்டிங்கில் ஆஃபீஸில் ஒரு பாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே ஒரு மெம்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். ஃபார் சம் ரீசன் உங்களோட செல்ஃப் எஸ்டீமை டவுன் பண்ணிட்டு அவங்களோட ஈகோவை பூஸ்ட் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ண தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ண நம்ம விடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்மளோட டெய்லி லைஃப்ல மற்றவங்க நம்ம கிட்ட பண்ற டார்க் சைக்காலஜி டாக்டிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்க அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை கம்ப்ளீட்டா டினை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே இல்லை, உங்களுக்கு என்னமோ தப்பா புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வெளிப்படையா மாட்டிக்கிட்டா கூட அதை நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி சாதிப்பாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ற விஷயம் தான் பாயிண்ட் நம்பர் 1, பர்சிஸ்டன்ட் டினையல். ஏதாச்சும் தப்பு பண்ணி அவங்கள போய் நம்ம கன்ஃபரண்ட் பண்ணி இந்த மாதிரி ஏன் பண்ணன்னு கேட்டா கூட நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் அப்படி செய்யவே இல்லைன்னு சொல்லி சாதிப்பாங்க. எவ்வளோ எவிடன்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்தாலும் சரி, அது இல்லவே இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. அந்த மொமெண்ட்ல நமக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்களே, ஒருவேளை உண்மையா தான் இருக்குமோ, நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ நமக்கே டவுட் வந்துடும். நான் போய் இந்த மாதிரி தப்பா நடந்துப்பேன் நீ நினைக்கிறியா? உன்னை பத்தி இப்படி தப்பா பேசியிருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன எப்படி நீ தப்பா நினைக்கலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. லைக் ஐ செட் பிஃபோர், இந்த பாயிண்ட்ல தான் அந்த விக்டிம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மெமரியும் அவங்களோட சானிட்டியும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த விக்டிம்னால சஸ்டெயின் பண்ண முடியாம போகும்ல, அப்போ ஒரு விஷயம் நடக்கும். என்ன ஆகும்னா, அந்த மேனிபுலேட்டர் ஒரு வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டியை பிரசன்ட் பண்ணுவாங்கல்ல, அதுக்குள்ளே இவங்க போயிருவாங்க. அதை கம்ப்ளீட்டா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள அவங்க ஏமாத்துறாங்க, மேனிபுலேட் பண்றாங்கன்ற ஐடியாவே அவங்க மைண்ட்குள்ள போயிடும். அவங்களுக்கு தெரியாமே அவங்க அபியூஸ் ஆயிட்டு இருப்பாங்க. இது ஆக்சுவலா எப்ப தெரியுமா ரொம்ப பிரிவலண்டா நடக்கும்? 2 பேருக்கு நடுவில் சண்டைன்னு வச்சுப்போம். 2 பேரும் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ல இருக்காங்க. இவங்கள கத்தி பேசுவாங்க, அவங்கள கத்தி பேசுவாங்க. அந்த டைம்ல அந்த விக்டிம் ரொம்ப எமோஷனலா இருந்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த மேனிபுலேட்டர் என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப அபியூசிவா நடந்திருப்பாங்க. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பேச ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி அவங்க கன்ஃபரண்ட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். ஏன் இந்த மாதிரிலாம் என்ன பேசுன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நீ ரொம்ப எமோஷனலா இருந்ததுனால அந்த எமோஷன்ஸ் உன்னோட கண்ணை மறைச்சிருச்சு, இந்த மாதிரிலாம் பேசி கம்ப்ளீட்டா டினை பண்ணி அந்த விக்டிமை நம்ப வச்சிருவாங்க. Alright, point number 2, selective amnesia. அம்னீஷியானா மெமரி லாஸ் தானே, மறக்கிற வியாதி தானே. பட் இந்த கான்டெக்ட்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த மேனிபுலேட்டர் அவங்க பண்ண தப்பான விஷயத்தெல்லாம் மறந்து போன மாதிரி நடிப்பாங்க. அண்ட் அகேன் அந்த விக்டிம் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் தன்னோட மெமரியுமே டவுட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வேலை பார்க்குற கம்பெனியில இப்போ ஆனுவல் அப்ரைசல் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த டைம்ல உங்களோட சுப்பீரியர் இருப்பார்ல, உங்க மேனேஜர், அவர் என்ன பண்றாருன்னா உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுவாரு. நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்க, நீ ரொம்ப நல்லா வேலை செய்யற, உனக்கு தான் அடுத்த ப்ரொமோஷன் அப்படின்லாம் சொல்றாரு. பட் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே அவர் பிஹேவ் பண்ணுவாரு. நீங்க போய் அவர்கிட்ட பர்சனலா கேட்கறப்போ கூட, அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி கேட்கறப்போ கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் எப்பப்ப அந்த மாதிரிலாம் சொன்னேன், இந்த மாதிரி சொன்ன ஞாபகமே எனக்கு கிடையாது, நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேனிபுலேட்டர் அந்த விக்டிமை ரொம்ப கன்ஃபியூஸ்டா பார்ப்பாங்க. நான் எப்பப்ப அந்த மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி சொன்ன ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா பார்ப்பாங்க. இந்த இடத்துல அந்த விக்டிமோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல, இவ்வளவு எம்பாரசிங் சிச்சுவேஷனா இருக்குது, அவருக்கும் ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு, ஒருவேளை சொல்லாம நம்மளே இமேஜின் பண்ணிக்கிட்டோமா, இல்ல நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம எக்ஸாஜரேட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஃபைனலி அந்த விக்டிம் ரொம்ப டிஸ்ஓரியன்டடாகவும் அப்புறம் கன்ஃபியூஸ்டாகவும் ஆயிடுவாங்க. ஓகே, டார்க் டாக்டிக் நம்பர் 3, ட்ரிவியலைசேஷன். ட்ரிவியல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன விஷயம்னு அர்த்தம். சோ இதுல அந்த மேனிபுலேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விக்டிமோட ஃபீலிங்ஸ் ரொம்ப டவுன் பிளே பண்ணுவாங்க. இது சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் நீ ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ற, ஏன் இந்த மாதிரி ஓவரா ஃபீல் பண்ற, ஏன் இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க அப்படின்னு கேட்பாங்க. பட் ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ அட் திஸ் பாயிண்ட் அவங்க உங்ககிட்ட சாரி கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. அதுவும் டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அவங்க கேட்குற சாரி ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளைட் சாரியாக இருக்கும். நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னைக்குமே தன்னோட பிஹேவியருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் பண்ணதுக்கு சாரி, தப்பு என் மேலே தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நீ ஃபீல் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அட் திஸ் பாயிண்ட் நேச்சுரலி அந்த விக்டிம்க்கு தன்னோட ஃபீலிங்ஸ் மேலே நம்பிக்கையே போயிடும். ஒருவேளை நம்ம தான் ஓவர் ரியாக்ட் பண்ணுறோமோ, நம்ம தான் ஓவர் சென்சிட்டிவாக இருக்குமோ நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பிஹேவியரை மற்றவங்க கிட்டே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், இந்த மாதிரி பிஹேவியர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, இந்த ஸ்டாண்டர்ட் அந்த விக்டிமோட மைண்ட்ல ரொம்ப டிஸ்டார்ட் ஆகி போயிடும். ஸோ இவென்ச்சுவலி என்ன ஆகும்னா, அன்அக்செப்டபிள் பிஹேவியரையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த மேனிபுலேட்டரோட கையில அந்த சிச்சுவேஷனோட கண்ட்ரோல் ஃபுல்லா வந்துடும். நான் என்ன பண்ணாலும் சரி, எப்படி பிஹேவ் பண்ணாலும் சரி, இவன் அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற ஒரு திமிரு வரும். ஆல்ரைட், நம்பர் 4,
ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர் ஃப்ளா இருக்குது, அவங்க வந்து தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற அந்த தப்பான பிஹேவியரை வந்து நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல பழிய போடுவாங்க. சோ நீங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. இது ஆக்சுவலா அவங்க வந்து தப்பு பண்றாங்க நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தப்பை வந்து உங்க மேல ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு சந்தேகம் வராதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கப்பிள் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஒய்ஃப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுற மாதிரி நடிப்பாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். என்னடா இந்த மாதிரி நம்மள சொல்றா, நம்ம எப்ப இந்த மாதிரிலாம் பண்ணோம்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கே அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும். அவர் மேல இருக்கிற அக்யூசேஷனை வந்து டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கே அவரோட ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இந்த ஒய்ஃபோட அஃபேர் மேல அவருக்கு அட்டென்ஷனே போகாது. இதுக்கு இன்னொரு ஒரு சாஃப்டான வெர்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒருத்தங்க ஒரு பார்ட்னர் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க சரியா, அதுக்கு ஆப்வியஸா அந்த இன்னொரு பார்ட்னர் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. சோ அந்த தப்பு பண்ண பார்ட்னரோட பிஹேவியர் வந்து எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து என் மேல கோவப்படுற, ரொம்ப வயலண்டா இருக்க, ரொம்ப அபியூசிவா இருக்க, இங்க விக்டிம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போடுவாங்க. இப்படி செய்யறது மூலியமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் பண்ண தப்பு இருக்குல்ல, அதுல இருந்து அந்த பார்ட்னரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன் ஷார்ட் கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட நீங்க தப்பு பண்ணாலும் நீங்க தான் சாரி கேட்கணும், அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க தான் சாரி கேட்கணும். ஓகே, டார்க் டாக்டிக் நம்பர் 5, லவ் பாம்பிங். நீங்க இப்ப ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து அவங்க ஓவரா அஃபெக்ஷன் காட்டுறாங்க, ஓவரா லவ் அண்ட் கேர் காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுல சந்தேகம் வர வேணாமா? எடுத்த உடனே உங்களை வந்து ரொம்ப ஓவர்வெல்ம் பண்ணுவாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கும் ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருந்து நீங்க இன்செக்யூரா இருந்தீங்கன்னா இந்த ட்ராப்ல நீங்க போய் விழுந்துருவீங்க. ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல ட்ரஸ்ட்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப கிராஜுவலா போக போக கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகும். உங்களுக்கு வந்து ஒருத்தங்க கூட எடுத்த உடனே ஒரு கனெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியலாம், பட் ஜென்யூன் ட்ரஸ்ட் டேக்ஸ் a long time to develop. பட் இந்த லவ் பாம்பிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இனிஷியல் கனெக்ஷன் மேல கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. எடுத்த உடனே என்னமோ உங்களை நல்லா தெரிஞ்ச மாதிரி ரொம்ப பிரைஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க, உங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைப்பாங்க. அண்ட் இன் சம் கேசஸ் எடுத்த உடனே ரொம்ப பெரிய பெரிய கிஃப்டா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நம்மள வந்து அவங்க ரசிக்கிறாங்க போல அப்படின்ற ஒரு டெலூஷனுக்குள்ள நீங்க வந்துருவீங்க. பட் இன் ரியாலிட்டி என்ன ஆகுதுன்னா, உங்களை ஒன்னும் அவங்க ரசிக்கல, உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓவரா பண்றதை அவங்க எப்படி சடனா ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி அதை சடனா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்படி சடனா ஸ்டாப் பண்ணும்போது உங்களோட செல்ஃப் வர்த்தியை நீங்க क्वेश्चन பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி எம்டியா ஃபீல் ஆகும். அண்ட் அந்த வேலிடேஷன் வந்து திரும்ப கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க அவங்க கிட்ட தான் போவீங்க. இந்த கேப்பை தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து அவங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, லெட்ஸ் பிரஷ் அப். இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம விக்டிம்ஸை மேனிபுலேட் பண்றவங்க யூஸ் பண்ற 5 டார்க் டாக்டிக்ஸை பார்த்தோம். which are number 1 persistent denial, number 2 selective amnesia, number 3 trivialization, number 4 projection, and lastly number 5 love bombing. மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதுல ஏதோ ஒன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க நினைக்காதீங்க. இதுல டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால இந்த வீடியோல என்னால 5 மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஹவெவர் நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராச்சும் மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஏமாத்துவாங்கன்றதுக்கு ஒரு ஜெனரல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் சோஷியல் சிக்னல்ஸ் உங்களால பிக்கப் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த மாதிரி டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா உங்களை நீங்களே காப்பாத்திக்கலாம். இது வரைக்கும் இந்த மாதிரில ஏதாச்சும் நீங்க கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அன்பார்ச்சுனேட்லி நாட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் குட், ஸோ ஸ்டே ப்ரூடென்ட். நீங்க அதுக்காக யாரையுமே நம்பாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களை யாராச்சும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னா, உங்களை மேனிபுலேட் பண்றாங்கன்னா, உங்களை அபியூஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா தெரிய வரணும். ஆல்ரைட், எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. சைக்காலஜியை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேட் பிஹேவியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை.